வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் காவலர் தேர்வு அதில் கேட்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ் உளவியல் பகுதி ஆவில் கேட்கப்படும் 30 வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வினாயன் 51 முதல் வினாயன் 80 வரை இந்த வினாக்கள் வினாத்தாளில் காணப்படும். ஓகே, ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல் வினா பாருங்கள். ராமு ரூ 38க்கு ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் வாங்கினான். 38 ரூபாய்க்கு ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் ரெண்டையுமே வாங்குகிறான். ஆப்பிள் ஒன்றுக்கு 7 ரூபாய், ஆரஞ்சு ஒன்று 5 ரூபாய் வாங்கியிருந்தால் எவ்வளவு ஆப்பிள் வாங்கியிருப்பான்? என்ன சொல்லியிருக்கான்? 2 ஆப்பிள் ஆரஞ்சு சேர்ந்து 38 ரூபாய்க்கு வாங்குகிறான். ஒரு ஆரஞ்சு 7 ரூபா, ஒரு ஆப்பிள் 5 ரூபா, சாரி, ஒரு ஆப்பிள் 7 ரூபா, ஒரு ஆரஞ்சு 5 ரூபா, மாற்றி சொல்லிட்டேன். ஆப்பிள் ஒன்று 7, ஆரஞ்சு ஒன்று 5 வாங்கியிருந்தால் எவ்வளவு ஆப்பிள் வாங்கியிருப்பான்? சொல்யூஷன் போடலாம். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். என்ன சொல்லிட்டான்? ஓகே, இங்கே ஆப்பிள் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்காங்க. ஆப்பிள், ஒரு ஆப்பிள் 7 ரூபா. அடுத்தது ஆரஞ்சு அப்படிங்கிறது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அது என்னது? 5 ரூபா. ஓகே, இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் மோடில் சால்வ் பண்ணி போட முடியாது. இப்போ என்ன பண்ணுன்னா, அவன் ரெண்டும் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறான்? 38 ரூபாய்க்கு வாங்குறான். ரெண்டும் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறான்? 38 ரூபாய்க்கு வாங்குறான். இப்போ 38 ரூபா. ஏன்னா எனக்கு என்ன கேட்குறான்? ஆப்பிள் எவ்வளவு வாங்கியிருப்பான்னு கேட்டிருக்கான். ஓகே, இப்போ நான் ஆரஞ்சை வச்சு இந்த 38ல் ஒவ்வொன்றா கழிச்சிட்டு வரப்போகிறேன். ஸோ 38ல் ஒரு 5 போயிடுச்சுன்னா 33, அடுத்து இன்னொரு 5 போயிடுச்சுன்னா 28, இப்படி கழிச்சிக்கிட்டே வரணும். ஏன்னா எனக்கு இதில் லாஜிக் இருக்குல்ல, உங்களுக்கே புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். 38ல் ஆப்பிளோட விலையை ஒவ்வொன்றா கழிச்சிக்கிட்டே வந்தேன்னா ஒரு ஆன்சர் மட்டும் 7ஆல் வகுப்படும். ஒரே ஒரு ஆன்சர் மட்டும், அந்த கழிச்சிட்டு வர ஆன்சரில் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் 7ஆல் வகுப்படும். அந்த ஆன்சர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 28 - 5 போடணும். 28 - 5 போட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்? 23. 23 - 5 போடணும். அப்படி போட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்? 18. ஓகே, அடுத்தது 18 - 5 போடணும். 13 வரும். 13 - 5 போட்டால் என்ன வரும்? 8 வரும். 8 - 5 போட்டால் 3, கடைசியாக 3 தான் வரும். ஓகே, இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த 38, 33, 28, 23, 18, 13, 8, 5, இதில் எந்த நம்பர் 7ஆல் வகுப்படும்? ஓகே, அந்த நம்பர் தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். அதாவது இதுக்கான ஆன்சராக இல்லை, 7ஓட இதாக இருக்க முடியும். அப்போ 28 மட்டும்தான் 7ஆல் வகுப்படும். ஓகே, ஸோ அப்போ 28 டிவைடட் பை, ஏன் 7 சொல்கிறேன்? ஏன்னா ஒரு ஆப்பிள் 7, அதனால் ஒரு ஆப்பிள் 7, அதனால் தான் நான் 7ஆல் வகுத்தா என்ன ஆன்சரு? 4. ஸோ 4 இருக்கான்னு பாருங்கள். 4 ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் சி. ஓகே, இந்த கொஷின் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ராமு 38 ரூபாய்க்கு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்குகிறான். ஆப்பிள் ஒன்று 7, ஆரஞ்சு ஒன்று 5 ரூபா. ஓகே, ஒரு ஆப்பிள் 7 ரூபா, ஒரு ஆரஞ்சு 5 ரூபானா எவ்வளோ ஆப்பிள் வாங்கியிருப்பான்? 38லேருந்து நான் 5 5 ஏன் பண்ணேன்னா, ஆப்பிளோட விலையெல்லாம் நான் கழிச்சிட்டு வந்தேன். அதில் வர ஏதோ ஒரு விலை மட்டும் ஆரஞ்சால் வகுப்படும். ஓகே, ஆரஞ்சோட ஒரு விலையால் வகுப்படும். அந்த விலை என்ன நான் கண்டுபிடிக்கணும். அந்த விலை என்ன நான் கண்டுபிடிச்சேன்? 28ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 28ல் எத்தனை 7 இருக்கும்? 4 7. அப்போ எத்தனை ஆப்பிள் அவன் வாங்கியிருந்தான்? ஆப்ஷன் சி, 4. ஓகே, ரெண்டாவது கொஷின் போகலாம். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ரெண்டாவது கொஷின் என்னென்னா, மைனஸ் என்பது ப்ளஸ்ஸு. ஓகே, அடுத்து ப்ளஸ் என்பது பெருக்கல். ஓகே, பெருக்கல் என்பது கழித்தல். ஓகே, என்ன கொடுத்துருக்கான்? மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுனா பெருக்கல், பெருக்கல்னா மைனஸ். ஓகே, இப்போ என்ன, அந்த நம்பரை மட்டும் இப்போ எழுதிக்கோங்க. 10, கேப் விட்ருங்க, 9, அதுக்கப்புறம் கேப் விட்ருங்க, 6, அதுக்கப்புறம் 100. ஓகே, இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு ரெட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ 10க்கும் 9க்கும் நடுவில் கழித்தல். கழித்தல்னா என்ன? கூட்டல். அடுத்து 9க்கும் 6க்கும் நடுவில் கூட்டல். கூட்டல்னா என்ன? பெருக்கல். அடுத்து 6க்கும் 100க்கும் நடுவில் என்ன இருக்குது? பெருக்கல். பெருக்கல்னா என்ன? இந்த கணக்கில் கழித்தல். ஓகே, இப்போ போடுங்க. ப்ளூக்கு போய்க்கலாம் மறுபடியும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணும்? போட்மாஸ் விதி. போட்மாஸ் விதினா என்ன? brackets ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், அடைப்புக்குறிக்குள் வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஸோ இப்போ இங்கே வகுத்தல் இல்லை, பெருக்கல். ரெண்டாவதாக இருக்கிறது பெருக்கல். ஸோ பெருக்கலை பண்ணிடலாம். 9 6 54, கூட்டல் 10
இந்த பக்கம் -100. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டினா என்ன, 54 கூட்டல் 10 64 -100. 64 -100 கழித்து பெரியன் குறி போடணும். 66 -100 36. பெரியன் குறி என்ன, மைனஸ். பெரியன் குறிக்கு முன்னாடி இருக்கா, அதுதான் வந்து அதனுடைய குறி. ஸோ -36. -36 ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷனில் இல்லை. ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான், எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுன்னா, சைனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உடனே நம்ம எங்கே போயிடணும், போர்ட் மாஸ் விதிக்கு போயிடணும். போர்ட் மாஸ் விதிப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, -36 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு. ஆனால் -36ங்கிறது ஆப்ஷனில் இல்லை. ஆனால் ஆப்ஷனில் என்ன இருக்குது, எதுவும் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்தது பாருங்கள், 0.007 சாதாரண பின்னம் எண்ணாக மாற்று. சாதாரண பின்ன எண்ணாக மாற்றவும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, சொல்யூஷன் மாற்றலாமா. இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 0.007 எத்தனை இருக்குது, எத்தனை ஸ்தானம், ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம். அப்போ என்ன பண்ணுன்னா, 3 0 வர மாதிரி எடுத்துக்கணும். அதாவது 1000. ஓகேவா, டிவைடட் பை 1000. இதை கூட பெருக்குங்க. அப்போ 0.007 × 1000 டிவைடட் பை 1000. இப்போ இது ரெண்டையும் தான் பெருக்கணும். நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ பெருக்குனா 7 டிவைடட் பை 1000. இங்கே 7 டிவைடட் பை 1000 இருக்கா ஆப்ஷனில், ஆப்ஷன் பி. ஓகே, என்ன பண்ணோம், 0.007 சாதாரண பின்ன எண்ணாக மாற்றவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணோம், 0.007 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஏன் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம், ஏன்னா இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், டோட்டலாக 3 ஸ்தானம். அப்போ 3 0 வரா மாதிரி பெருக்கணும். 1000 டிவைடட் பை 1000. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். பெருக்கணுன்னு என்ன வந்துச்சு, 7 டிவைடட் பையில் இருக்கிறது என்னது, 1000. அந்த 1000த்தை போட்டுக்கிட்டோம். அப்போ 7 டிவைடட் பை 1000 ஆப்ஷன் பி. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார் 3வது கொஸ்டினுக்கு. ஓகே, இப்போ 4வது கொஸ்டின் போகலாம். 4வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு நாற்கரம் வரைய தேவையான அளவுகளின் எண்ணிக்கை. ஒரு நாற்கரம் வரைய தேவையான அளவுகளின் எண்ணிக்கை 5. ஓகே, இது வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான். ஒரு நாற்கரம் வரைய தேவையான அளவுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 5. 5 அளவுகளை கொண்டு ஒரு நாற்கரத்தை நம்மால் வரைய இயலும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் தொடரை பூர்த்தி செய்க. என்ன பண்ணும், பின்வரும் தொடரை பூர்த்தி செய்யணும். ஓகே, இந்த BCFG ஈஸ்ட்டு HILM இது ரெண்டுக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கை தான் NORQக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, BCFGக்கும் HILMக்கும் என்ன லாஜிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, பியிலேருந்து 6 லெட்ரு அப்படியே முன்னோக்கி போங்க. இங்கே பி இருக்கா, இப்போ 6 லெட்ரு போனோம்னா 1 2 3 4 5 6 ஹச் வந்துருச்சா. அதே மாதிரி சியிலேருந்து 6 லெட்ரு முன்னோக்கி போனால் 1 2 3 4 5 6 ஐ வந்துருச்சு. அதே மாதிரி எஃப்லேருந்து பார்த்துக்கலாம். எஃப்லேருந்து முன்னோக்கி போனால் எல் வரணும், 6 போகணும். 1 2 3 4 5 6 எல் வந்துருச்சு. அடுத்தது ஜியிலேருந்து 6 போனால் எம் வரணும். ஜி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 6னா 1 2 3 4 5 6 எம் வந்துருச்சு. ஸோ 6 லெட்டர் முன்னோக்கி போகிறது தான் இதனுடைய லாஜிக்கு. இப்போ நம்ம போகலாம். என்லேருந்து 6 லெட்டர் முன்னோக்கி போனால் என்ன, 1 2 3 4 5 6 டி. ஓகே, அடுத்து ஓவிலேருந்து 6 லெட்டர் முன்னோக்கி போனால் 1 2 3 4 5 6 யூ. அடுத்து 6லேருந்து 1 2 3 4 5 6 எக்ஸ். அடுத்து கியூலேருந்து 1 2 3 4 5 6 டபிள்யூ. ஸோ TUXW எங்கே இருக்குது, TUXW ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் தொடரை பூர்த்தி செய்க. 5வது கொஸ்டின் பாருங்கள், BCFG HILM இதுக்கு ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கணும். அந்த தொடர்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா NORQக்கு இருக்கிற தொடர்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆன்சர், ஆப்ஷன் ஏ TUXW. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th ஒன் என்னென்னு பாருங்கள், COULD என்பதை BNTKC என்று எழுதினால் MOULDING என்பதை எவ்வாறு எழுத முடியும். COULD எப்படி எழுதுறாங்க, BNTKC. COULD BNTKCன்னு எப்படி எழுதியிருப்பாங்க, ஈஸி. சி அதனுடைய ப்ரீவியஸ் நம்பர் எழுதுறாங்க. சிக்கு முன்னாடி என்ன, பி. சிக்கு முன்னாடி பி, ஸோ பி வந்துருச்சு. அடுத்தது ஓக்கு முன்னாடி என், அதனால் என் வந்துருச்சு. அடுத்தது யூக்கு முன்னாடி டி,
அதனால் டி வந்துருச்சு. அடுத்தது எல்லுக்கு முன்னாடி கே வந்துருச்சு. அடுத்தது டிக்கு முன்னாடி சி. அப்போ இந்த எம்ஓயூஎல்டிஐஎன்ஜி எம்முக்கு முன்னாடி என்ன எல், ஓக்கு முன்னாடி என், யூக்கு முன்னாடி டி, அடுத்தது எல்லுக்கு முன்னாடி கே, டிக்கு முன்னாடி சி, ஐக்கு முன்னாடி ஹெச், எண்ணுக்கு முன்னாடி எம், ஜிக்கு முன்னாடி இ, எல்என்டி கேசி ஹெச்எம், ஜிக்கு முன்னாடி எஃப், ஜிக்கு முன்னாடி எஃப், எஃப். ஓகே, இது எங்கே இருக்குது? எல்என்டி கேசிஹெச் எம்எஃப். ஆப்ஷன் டி, எல்என்டி கேசிஹெச் எம்எஃப். ஓகே, என்ன இது லாஜிக்கு? முன்னாடி லெட்டர் எழுதுறாங்க. அந்த சிஓயூஎல்டினா சிக்கு முன்னாடி இருக்கிற லெட்ரு, ப்ரீவியஸ் லெட்ரு, சிக்கு முன்னாடி வர லெட்ரு சி. அடுத்தது ஓக்கு முன்னாடி என், எல்லுக்கு முன்னாடி டி, எல்லுக்கு முன்னாடி கே, யூக்கு முன்னாடி டி, டிக்கு முன்னாடி சி. இப்படி எழுதுனோம்னா எம்ஓயூஎல்டிஎன்ஐஎன்ஜியை எப்படி எழுதலாம்? எல்என்டி கேசிஹெச் எம்எஃப். அவ்வளோதான் இதில் லாஜிக். அடுத்தது 7வது கொஷின் போகலாம். 7வது கொஷின் பாருங்கள். ஏபிஆர்எக்ஸ்எஸ்இசட், ஏபிஆர்எக்ஸ்எஸ்இசட் ஆகியோர் ஒரு வரிசையில் கிடைமட்டமாக உட்காந்துருக்காங்கப்பா. அடுத்தது எஸ் மற்றும் இசட் நடுவே உட்காந்துருக்காரு. எஸ் மற்றும் இசட்டு சென்ட்ரு. அப்போ 6 பேர் இருக்காங்க. 6 பேர் சென்டர்னா நம்ம அடுத்தடுத்த லெட்டராகவே எழுதிக்கலாம். அதுதான் நடுவில் வரும். ஓகே, அடுத்தது ஏ மற்றும் பி ஆகியோர் வரிசையின் இரு முனைகளின் இறுதியில் அமர்ந்துள்ளார். ஸோ இங்கே ஒரு லெட்டர் கேப் வரும், இங்கே ஒரு லெட்டர் கேப் வரும். ஏவும் பியும் இங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே, ஏவும் பியும் எங்கே வேணாலும் வரலாம், அது எனக்கு தெரியாது. ஓகே, ஏ இங்கேயும் வரலாம், இல்லை இங்கேயும் வரலாம். இரு முனைகள்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று ஏ இங்கே கூட எடுத்துக்கலாம், இல்லை பி இங்கே கூட எடுத்துக்கலாம், மாற்றி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன கொடுத்துருக்கான்? ஆர் என்பவர் ஏக்கு அருகில் உள்ளார். அப்போ ஆர் இங்கே தான் போடணும். ஆர் இங்கே இருக்கார். ஸோ அப்போ பியின் அருகில் யார் இருப்பார்? பியின் அருகில் என்ன யார் இருப்பார்? இதில் மிஸ்ஸிங் ஆகுது என்ன? எக்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ எக்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, எக்ஸ் என்பவர் பியின் அருகில் இருப்பார். ஏபிஆர்எக்ஸ்எஸ்இசட் ஆகியோர் ஒரு வரிசையில் கிடைமட்டமாக உள்ளார். எஸ் மற்றும் இசட் ஆகியோர் நடுவே. ஓகே, அது சென்ட்ரலில் இருக்காங்க. 6 பேர் சென்டர்னா 3வது பிளேஸ் 4வது பிளேஸ் அவங்கள தான் இருப்பாங்க. ஏ மற்றும் பி வரிசையின் இரு முனைகள் இறுதியில் அமர்ந்துள்ளார். அவங்க எங்கே வேணாலும் உட்காரலாம். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் உட்காரலாம், இல்லைனா எண்டிங் பாயிண்டில் கூட உட்காரலாம். ஓகே, அதை நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இன்னொரு கண்டிஷனு? ஆர் என்பவர் ஏக்கு அருகில் அமர்ந்துள்ளார். ஸோ ஆர் இங்கே போட்டுக்கிட்டாச்சு. அப்போ பியின் அருகில் யார் இருப்பார்? பியின் அருகில் எக்ஸ் தான் இருப்பார். ஸோ எக்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, எக்ஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் இணைக்கு பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. கலகலப்பு மந்தமான. ஓகே, கலகலப்புக்கு ஆப்போசிட்டு மந்தமான. ஓகே, ஜாலியாக இருக்கான், அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன? மந்தமான. ஓகே, அப்போ ஆப்ஷனில் பாருங்கள். இதுக்கு சேம் பொருந்தக்கூடிய இணை. வேலை வாய்ப்புள்ள வேலையின்மை, பூ மொட்டு, தொழிற்சாலை ஊழியர், மகிழ்ச்சி இன்பம். ஓகே, மகிழ்ச்சி இன்பம்னா ரெண்டும் சேம் தான். மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். தொழிற்சாலையில் ஊழியர்கள் இருப்பாங்க. பூ மொட்டு அதுவும் சேம் தான். ஸோ இதுக்கு என்ன ஆப்போசிட் மீனிங் தரும்? ஏன்னா கலகலப்பு மந்தமான ஆப்போசிட் மீனிங்கு. ஸோ வேலை வாய்ப்புள்ள வேலையின்மை அதுதான் ஆப்போசிட் மீனிங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, பின்வரும் இணைக்கு பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. கலகலப்பு மந்தமான, வேலைவாய்ப்புள்ள வேலைவாய்ப்பு இன்மை, அது ரெண்டும் தான் ஆப்போசிட் மீனிங் தருது. மீதி பூ மொட்டு சேம் தான். தொழிற்சாலை ஊழியர் சேமு. மகிழ்ச்சி இன்பம் சேம் தான். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். 9வது கொஷின். 15 லிட்டர் அளவுள்ள தண்ணீர் மற்றும் ஆல்கஹால் ஆகியவற்றின் கலவையில் 20% ஆல்கஹாலும், 15 லிட்டர் இருக்குது, அதில் ஆல்கஹாலும் தண்ணீரும் இருக்குது. அதில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. பிறகு 3 லிட்டர் தண்ணீரானது சேர்ந்தவுடன் புதிய கலவையில் ஆல்கஹாலின் அளவு என்ன சதவீதத்தில் சொல்லணும். ஓகே, சொல்யூஷன் போடலாமா? ஈஸி கொஸ்டின். ஓகே, மொத்தம் எத்தனை? 15 லிட்டர் ஃபஸ்ட்டு இருக்குது. அதில் 20%னா ஆல்கஹால் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 20 டிவைடட் பை 100%னா டிவைடட் பை 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 30 டிவைடட் பை 10. அப்போ என்ன ஆன்சரு? 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. ஓகே, 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது 15 லிட்டரில். அதாவது ஃபஸ்ட்டு பழசாக இருக்குது இதில். இப்போ புதுசாக என்ன பண்ணுறேன்? 3 லிட்டர் தண்ணீரை சேர்த்துறேன். ஓகே, புதுசுன்னு போட்டுக்கலாம். புதியது. ஏன் புதியதுன்னா 3 லிட்டர் தண்ணீரை சேர்த்துனேன். ஸோ 15 கூட்டல் 3 லிட்டர் தண்ணீர். ஸோ 18. ஓகே, 18 லிட்டர் வந்துருச்சு. இந்த 18 லிட்டரில் ஆல்கஹாலோட
சதவீதம் என்னன்னு கேட்கணும். ஓகே, அப்போ நான் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், ஆல்கஹாலோட லிட்டரை 3. ஸோ 3 டிவைடட் பை எத்தனை போடணும், ஏன்னா புதுசுனா 18. எனக்கு என்ன கேட்டிருக்கான், புதிய கலவையில் ஆல்கஹால் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ புதியது 18 லிட்ரு. ஓகே, அப்போ 3 டிவைடட் பை 18. 3 டிவைடட் பை 18னா என்ன, 0.166666ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ இது பர்சன்டேஜுக்கு மாற்றணும்னா 16.67%. ஏன்னா அப்படியே பார்க்கும்போது மாற்ற முடியாது, ஒரு தசம இடத்திருத்தம் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ 16.67%. அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி, 16.67%. ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஓகே, என்ன கொஸ்டின்னு, 15 லிட்டர் அளவுள்ள தண்ணீர் மற்றும் ஆல்கஹால் ஆகியவற்றின் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அப்போ 15 லிட்டரில் 20% ஆல்கஹால் எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக நான் 3 லிட்டர் தண்ணீரை சேர்த்துனுன்னா அந்த புதிய இதில் வந்து எவ்வளோ ஆல்கஹால் சதவீதம் இருக்கும், அதுதான் கொஷின். ஈஸி கொஷின், ஈஸியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொஷினை புரிஞ்சுக்கிறதுல தான் உங்களோட ஆன்சர் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 10வது கொஷின் பாருங்கள். ராஜா என்பவர் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார் எனில் அவருக்கு 400 மீட்டர் தொலைவிலை கடக்க ஆகும் நேரம் என்ன? இப்போ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து கிலோமீட்டர், இங்கே மீட்டர். ஓகே, என்ன பண்ணணும், மாற்றணும். ஓகே, ராஜா என்பவர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார். இப்போ நேரம்னாவே என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், நேரம் which is equal to distance divided by speed. ஸ்பீடுனா என்ன, வேகம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், அது என்னது 400 மீட்டர். ஓகே, இப்போ ஸ்பீடு என்ன பண்ணணும், 20 இன்ட்டு 5/18. ஏன் இந்த 5/18 நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கிலோமீட்டரை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கிலோமீட்டர் பர் ஹவரை நான் மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுன்னா, 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1 மணி நேரம் அப்படிங்கிறது 3600 செகண்டு. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0, 2 10, 18 36. அதனால தான் நான் வந்து 5/18 அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போது இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 18 மேலே போகும். 18 மேலே போச்சுன்னா 18 இன்ட்டு 40 டிவைடட் பை 10. இது ஒரு 0 இது ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 18 நாள் 72. 18 நாள் 72. 18 நாள் எத்தனை, 72. ஆப்ஷனில் எங்கே இருக்குது, 72. அவன் பாருங்கள் வினாடிகள்னே கொடுத்துட்டான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வினாடிகள் தான். ஓகே, என்ன கொடுத்துட்டான், கொஷின்லேயே வினாடிகளில் தான் இருக்குது ஆன்சரு அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அதனால் 72 வினாடிகள். இதுவே அவன் நிமிட்ஸில் கொடுத்துருந்தானா, அதாவது நிமிடத்தில் கொடுத்துருந்தானா 72 வினாடியை நீங்கள் வந்து நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஆனால் இந்த கொஷினை பொறுத்தவரையிலும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவன் கொஸ்டின்லேயே வினாடிகள் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, ராஜா என்பவர் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார் எனில் அவருக்கு 400 மீட்டர் தொலைவினை கடக்க ஆகும் நேரம் காண்க. நேரம்னா என்ன ஃபார்முலா, தூரம் டிவைடட் பை வேகம். தூரம் என்ன, 400 மீட்டர், டிவைடட் பை வேகம் என்ன, 20 கிலோமீட்டர் பர் அவர். அதை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணும். 20 இன்ட்டு 5/18. அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல் ப்ராக்ரஸ் தான். அப்படியே போட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 72. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான் அழுத்தி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ்.